ஆசை. நாளைக்கு என்ன வரும்ன்ற ஒரு கணிப்பு. இவன் நைட்டி போட்டுட்டு வெளியில வராளா, இவன் யாரு ரவி நைட்டி போட்டு வெளியில வரானா, வந்து டீ போட்டு தரணும்னு இவன் ரொம்ப இது பண்றா. அதுக்காக இவன் டீ போடுறதுக்காக போகும்போது விஜயா பசிக்குதுன்னு வரா. அவ பார்த்து ஐயோ திருடி திருடி இங்க கத்தி எல்லாரும் வெளியில வந்து முத்து பிடிச்ச அது ரவி. ரவியை பார்த்துட்டு எல்லாரும் பயங்கரமா அவனை கலாய்க்கிறாங்க. கலாய்ச்சு அவன் அண்ணாமலை சொல்றாரு இதெல்லாம் ரூம்குள்ள வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு. அதுக்குள்ள அவ வந்து ஏன் இதுல என்ன தப்பு, அவருடைய நைட் அவருடைய லுங்கி நான் கட்டிட்டு இருக்கேன், என்னுடைய நைட்டி போட்டுட்டு இருக்காரு அவர். மா இதெல்லாம் சரியா இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாரு. இவங்களை எல்லாம் ரெண்டு பிரதர்ஸும் சேர்ந்து அவனை கலாச்சி எடுத்து அவனை ஒரு வழி பண்ணி அதுக்கப்புறமா ஒரு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இது முடிஞ்சு அடுத்த நாள் காலையிலே எப்பவும் இல்லாம ஆயுதம் வச்சுட்டு டீ போட்டுட்டு இருக்கா. அப்ப முத்து வந்து காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு. ஆமாங்க அப்படின்னு சொல்ற. டீ போடணுமே இதெல்லாம் எனக்கு ஒரு வேலையே கிடையாது. அம்மா 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 பேராகிராஃபா பேச ஆரம்பிக்காத அப்படின்ட்டு முத்து சொல்லிட்டு அவன் போய் அவ போறான். அவ டீ எடுத்து போய் அவங்க அத்தை கொடுக்குறா. அப்போ சரி நீ மனோஜுக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய மாட்டேன், ரோஹிணிக்கு பிடிச்சதான் செய்ய. ஏன் ரோஹிணிக்கு பிடிச்சது இதுதான் செய்யணுமா அப்படின்னுவா. அவங்க எல்லாம் வேலைக்கு போறாங்கடா, அவங்க சாப்பிட்டு போனாங்கதான் தெம்பா இருக்கும் அப்படின்ட்டு இவ சொல்லுவா. உடனே இவ போய் ஆமா ரோஹிணி வருவா. என்னம்மா உனக்கு பிடிக்கும் அப்படின்னா வெஜிடபிள் பிரியாணி. வெஜிடபிள்ஸ் இல்ல இருக்கு அப்படின்னா சரி நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு இவன் மனோஜ் கிளம்புவான். வெயிலா இருக்குன்னு கார்ல போய் 480 வாங்கிட்டு வந்துருவான். இவங்க எல்லாரும் தப்பிச்சு போயிடுவாங்க. பின்னாடியே காய்கறிக்காரர் வந்து நம்ம சொல்ல இவர் ஓடியாந்துட்டாருமா, 300 கொண்டாந்து கொடுத்துட்டு போவார், 190 தாமா ஆச்சு அப்படின்ட்டு. இது பாரு குட்டி கணக்கு கூட இவனுக்கு வரல அப்படின்ட்டு எப்படிதான் இவன் பிசினஸ் பண்ண போறானோ அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும். இவன் முத்து தானே இதெல்லாம் பேசுறது, நக்கலா அப்படி பேசுவான். அதுக்குள்ள அவருக்கு அண்ணாமலை சொல்லுவாரு நாளைக்கு என்ன நாள், நாளைக்கு ஒரு விருந்தே செய்யணும் அப்படின்னு. நாளைக்கு என்ன நாள், இவன் பணத்துக்கு ஓடின நாள் அப்படின்னு. அது ஒண்ணுதான் அவங்க ஞாபகம் இருக்குதா அப்படிங்கும் போது இவங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. இவளுக்கு அழுதியா வருது. இவ உள்ள வந்துட்டா. என்ன 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 மீனா எதுக்கு இப்படி அழுகுது அப்படின்னு. உங்களுக்கு அது கூட ஞாபகம் இல்லையா, உங்களுக்கு என்னால ஆசையே கிடையாது அப்படின்னு. என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு கல்யாண நாள். ஐயோ எனக்கு அதுதான் ஞாபகம் இருக்கு, நம்மளுக்கு எல்லாம் நிச்சயதார்த்தாயி கல்யாணம் ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கும், திடீர்னு தானே உனக்கு கழுத்துல தாலி கட்டினேன் அப்படின்ட்டு அவன் சொல்லுவான். சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க பாட்டி வந்துருவாங்க. யாரு முத்துடைய செல்லப்பட்டு அண்ணாமலையுடைய அம்மா வந்துருவாங்க. வந்து உடனே ஒரே சந்தோஷம் முத்துச்சு. அவங்க பாட்டி அப்படியே தூக்கிப்பான். அவங்க சினிமால இருந்தெல்லாம் நடிச்சவங்க. அது ஒரு படத்துல படத்துல ஒரு பாட்டே அவங்களுக்கு இருக்கு, திருநாள் வந்தது. அந்த பாட்டே இவங்கதான் பாடியிருப்பாங்க. அந்த அது மாதிரியான எம்ஜிஆர் படத்துல கூட இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பாட்டியே வரும். அப்போ அவங்க பாட்டி அப்படியே வந்து தூக்கிக்கிறான். இப்போ அவங்களுக்கு கல்யாண நாள் தெரிஞ்சுதான் வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தன்னுடைய பேரனுடைய கல்யாண நாள் தெரிஞ்சுதான் வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நாளைக்குன்னா ரொம்ப மக்களமா இருக்கு.